பாமக நிர்வாகிகளை சந்திக்க ராமதாஸ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்த பாமக நிர்வாகிகளை சந்திக்க அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். ராமதாஸை சந்திக்க சென்ற நிர்வாகிகள் யாரெல்லாம்? முழு விவரங்களையும் பதிவு செய்யும். அதாவது தைலாபுரத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாமக தலைவராகவும் நான் தான் இருப்பேன் என்றும், பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்பு பாமகவினருடைய பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் நேற்றும் இன்றும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பெற்று கட்சி நிர்வாகிகள் அவர்களை சந்தித்து சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இன்று இரண்டாவது நாளாக இன்று காலையே பார்த்தீங்கன்னா அவருடைய அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் மூத்த மகள் காந்தியை வந்திருந்தாங்க. அதே போன்று கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் அவரும் வந்திருந்தாங்க. மதியம் பாத்தீங்கன்னா பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பாமக நிறுவனரை சந்தித்து விட்டு செய்தியாளர்களும் சந்தித்தார். அப்போது என்னுடைய கருத்து என்னன்னா, ரெண்டு பேரும் இணைய வேண்டும் என்பதுதான். அது நிச்சயம் நடைபெறும், விரைவில் அதற்கான வரும் என்று நம்பிக்கையை தெரிவித்து சென்றார். செய்தியாளர்களிடம் தெரிவித்து சென்றார். இந்நிலையில தான் நேற்றே வந்த பாமகனுடைய மூத்த நிர்வாகிகளான வழக்கறிஞர் பாலு, அதாவது பசுமை தாயத்தை சேர்ந்த அருள், முன்னாள் எம்பி டாக்டர் செந்தில் மற்றும் வன்னியர் சங்கனுடைய மாநில செயலாளர் சேலம் கார்த்தி ஆகிய 4 பேர் குழுக்களாக நேற்றே பாமக நிறுவனர் சந்தித்து சென்றனர். மேலும் அவர்கள் இன்று அதாவது சென்னையில் உள்ள அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேசிவிட்டு இங்கு வந்ததாக கூறப்பட்டது. இன்று மாலை சரியாக 5:20 மணிக்கு அவர்கள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்திக்க 4 பேரும் ஒரே நேரத்தில் உள்ளே சென்றனர் தைலாபுரம் தோட்டத்தில். ஆனால் இது தற்போது வரை பார்த்தீங்கன்னா நேரம் 9 மணி வரை சுமார் 3.5 மணி நேரம் அவர்களை 4 பேரையும் பாமக நிறுவனர் சந்திக்க மறுத்து தெரிவித்தனால் அவர்கள் அந்த வீட்டின் முன்பாக உள்ள பந்தல் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது அவரை பார்த்து வருவர்கள் அங்கதான் அமர்வார்கள். அந்த இடத்திலேயே சுமார் 3.5 மணி நேரமாக அமர்ந்து விட்டு பாமக நிறுவனர் தற்போது உறங்க சென்று விட்டதனால் அவர் சந்திக்க மறுப்பு தெரிவித்ததனால் தற்போது அவரை சந்திக்காமலேயே வெளியே வந்ததை நம்மால் பார்க்க முடியுது. அவர்கள் இருந்த முகத்துடன் வெளியே செய்தியாளரிடம் எந்த பதிலும் சொல்லாமல் தற்போது காரில் ஏறி சென்ற நிகழ்ச்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மோதல் போக்கானது தொடர்ந்து நீடித்து வருவதால் அதாவது அன்புமணி ராமதாஸ் இங்கே நேரடியாக அவர் சந்தித்து பேசி தீர்வு காணாமல் மட்டும்தான் இதற்கு தீர்வு ஏற்படும் என்று அக்கட்சி தொண்டர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.